சென்னை பெசன்ட் நகரில் காய்ச்சல் பாதிப்புக்கு ஹெவி டோஸ் மருந்து வழங்கப்பட்டதால் 2 மாத குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்போம். சதீஷ் முருகன், இந்த சம்பவம் பற்றிய கூடுதல் விவரங்களை விவரிங்க. குழந்தையுடைய தற்பொழுதைய நிலை எப்படி இருக்கிறது? மருத்துவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? பெற்றோர் தரப்பில் என்ன சொல்லப்படுது? வணக்கம் காயத்ரி. சென்னை பெசன்ட் நகர் பகுதியை சேர்ந்தவர் மோசஸ். இவர் தனியார் நிறுவனத்துல ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில 2 மாதங்களுக்கு முன்பு இவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில ஆண் குழந்தை பிறந்த உடனேயே சிறிது மஞ்சள் காமாலை அறிகுறியுடன் பிறந்ததால் அதற்கென்ற மாத்திரைகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இஎஸ்ஐ மருத்துவமனையில. இந்த மாத்திரைகளை தனது வீட்டில், அதாவது சென்னை பெசன்ட் இருக்கக்கூடிய அவர் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருந்தகத்தில் தொடர்ச்சியாக வாங்கி வந்திருக்கிறார் மோசஸ். கடந்த 2 மாதங்களாக அவர் அந்த மாத்திரைகளை வாங்கி குழந்தைக்கு கொடுத்து வந்த சூழல்ல குழந்தையின் உடல்நிலை தேர்ச்சி அடையாமல் தொடர்ந்து மோசமானதாகவே காணப்பட்டு வந்தது. இதனை அடுத்து சந்தேகமடைந்த மோசஸ் தனியார் மருத்துவமனையில குழந்தையை அனுமதித்து சிகிச்சை அளித்து பரிசோதனை மேற்கொண்ட பொழுது குழந்தைக்கு அனைத்து உடல் உறுப்புகளும் சரியாக இருந்த சூழ்நிலையும் தொடர்ந்து குழந்தைக்கு பிரச்சனைகள் இருந்து வந்ததை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இதனை அடுத்து அவர்கள் அளித்த மருந்துகள் மற்றும் பிற விஷயங்களை ஆய்வு செய்த போது குழந்தைக்கு வழங்கப்பட்ட மாத்திரை பெரியவர்களுக்கு, அதாவது சுமார் ஒரு 15 to 20 வயது மதிக்கத்தக்க நபர்களுக்கு வழங்கக்கூடிய மாத்திரையை 2 மாத குழந்தைக்கு வழங்கி இருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து மோசஸ் அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து உடனடியாக மோசஸ் அந்த தனியார் மருந்தகத்தை தொடர்பு கொண்டு எதற்காக மாத்திரையை மாற்றி கொடுத்தீர்கள் என்று கேட்டபொழுது அவருக்கு முறையான பதிலளிக்காமல் தொடர்ந்து அலட்சியப்படுத்தியதால் நேற்று இரவு முதல் அவர் மருந்தகத்தின் வாயில் நின்று அவருக்கான பிரச்சனையை கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனை அடுத்து மருந்தகத்தின் சார்பாக அலட்சியத்துடன் கூறியதை விட்டு அலட்சியத்துடன் தெரிவித்ததை தொடர்ந்து மோசஸை மிரட்டியும் உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்ததால் உடனடியாக அவர் பெசன்ட் நகர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். புகார் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில குழந்தை தற்பொழுது ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அந்த சிறுநீரகம் செயலிழக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் தொடர்ந்து அதற்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.